அனைவருக்கும் காலை வணக்கம். மாட்டுப்பொங்கல் திருநாளன்று எனக்கு கிடைத்த இன்ப அதிர்ச்சிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சம்மந்தி வந்தாங்க. அவங்க எனக்கு நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்த செடி தான். இந்த பேக்கில் இருக்கிறது இல்லை, பேக்கில் இருக்கிறது அவங்க வீட்டுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. கீழே இருக்கிறது மட்டும் எனக்காக அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்படி எனக்கு வாங்கி கொடுத்த செடிகளெல்லாம் அவங்க வருஷப்படுத்திகிட்ருக்காங்க. அவங்களுடைய செடி அந்த பேக்லேயே இருக்குது, க்ரோ பேக்லேயே இருக்குது. எனக்கு வாங்கி கொடுத்த செடி மட்டும் உண்மையை சொல்லப்போனால் அவங்க ரொம்ப நாளாக எனக்கு செடி வாங்கி தரோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பூக்களை பார்த்த உடனே எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. நான் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிறைய செடி கடைங்க லைனாக ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். உடனே போனாங்க. அவங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன தான் சந்தோஷன்றது எப்படின்னா, நமக்கு பிடிச்சதை வாங்கி தரதில் சந்தோஷம் அளவில்லாதது. அதே மாதிரி தான் என் சம்மந்தி கொடுத்த இந்த செடி ரொம்ப நல்லா இருந்தது. சில கலர்ஸ் என்கிட்ட இருந்தது, சில கலர்ஸ் என்கிட்ட இல்லை. இல்லாத கலரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இருந்த கலரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அப்படியே அடுத்தது காத்திருந்தது என் சின்ன தம்பி. அவன் வீட்டில் இருந்த ஜினியா பூக்கள் செடி. இந்த செடி நம்ம வீட்டில் இருந்து காஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அவன் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தான். பொங்கல் சீரு அப்படின்னு சொல்கிறது, மாட்டுப்பொங்கல் சீரை அந்த செடி எனக்கு வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கே தெரியும் ஜினியா மலை ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு. அப்படியே அடுத்த இன்ப அதிர்ச்சிங்க, இது என் பெரிய தம்பி ஒய்ஃபு. அவங்களும் நேற்று எனக்கு செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லி வச்சுருந்தேன் ஏற்கனவே, இந்த சீசனில் சாமந்தி பூக்கள் தான் நிறையா பூக்கும். இதுதான் சாமந்தி பூக்களுக்கு நல்ல சீசன் சொல்லியிருந்தேன். அதை அவங்க மைண்டில் வச்சுருந்து நேற்று அவங்களும் வந்திருந்தாங்க. எங்கள் உறவினர்கள் எல்லாருமே மாட்டுப்பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் சாமி கும்பிடுவோம் முன்னோர் வழிபாட்டில் அவங்க எல்லோரும் கலந்து கொண்டாங்க. அப்படியே எனக்கும் இன்ப அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக 3 பேருமே நேற்று செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய சின்ன தம்பி, பெரிய தம்பி ஒய்ஃபு, என் சம்மந்தி. இதில் அதிகமாக வாங்கி கொடுத்தது என் சம்மந்தி. ஓரளவு மீடியமாக வாங்கி கொடுத்தது என் பெரிய தம்பி ஒய்ஃபு. ஆனால் என் பெரிய தம்பி ஒய்ஃப் நிறைய செடி இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கம்மியாக வாங்கி கொடுத்தாங்க. சம்மந்தி ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்பொழுது. அதுக்கு அடுத்து இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. தம்பி தான் வெற்றிலை கொடி கொடுத்தான், சின்ன தம்பி. நல்லா வளர்ந்துட்டு இப்போ ஜினியா செடி கொடுத்துட்ருக்கான். தேங்க்யூ ஆல்.